கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 13/7/2025 27/11/2025 வரைக்கும் சனியானவர் மீன ராசியில வக்ரமாக இருக்கிறார். இந்த சனி மீன ராசியில வக்ரமாக இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்று இப்ப பார்ப்போம். துலாம் ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்துக்குரிய அதிபதியான சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறார். அதனால நிச்சயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. அதோட கடந்த மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி இருந்து வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்திருப்பாரு. தற்போது இந்த சனி 6ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. மேலதிகாரிகளோட பாத்தீங்கன்னா நீங்க அனுசரித்து செல்லணும். அக்கம் பக்கத்துல உள்ளவர்கிட்ட பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு என்பது எதுவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா உங்களை சுற்றி எதிரிகளுடைய பலம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம 6ஆம் இடம் பாத்தீங்கன்னா நோய்களை குறிக்கக்கூடிய இடம். தற்போது இந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அவர் பக்ரமாக இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாகவும் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பது நல்லது. அடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பாத்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழலும் ஏற்படும். ஆகையால் முடிந்த அளவுக்கு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் கடனால் அவதிப்படக்கூடிய சூழலும் ஏற்படும். இந்த வக்ர சனியினுடைய பார்வையானது 12ஆம் இடத்துல விழுவதனால உங்களுடைய உறக்கத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே நேரத்தில் வெளிநாடு செல்லும் போது பாத்தீங்கன்னா முக்கியமாக எல்லாவற்றையும் சரிபார்த்துக் கொள்வது நல்லது. இல்லை என்றால் வெளிநாடு சென்ற பிறகு அவஸ்தைப்பட வேண்டிய சூழலும் ஏற்படும். இந்த வக்ர சனியினுடைய பார்வையானது 8ஆம் இடத்துல விழுவதனால இந்த சமயத்துல கோர்ட்டுப்படி என்பது ஏறக்கூடாது. இல்லை என்றால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வராது. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வரவு மீறிய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு செலவுகளை சுருக்கி செய்வது நல்லது. சில நேரங்கள்ல அவமானங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் ஏற்படும். ஆகையால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. பிள்ளையினுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா நிச்சயம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர்களுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வீக சொத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வில்லங்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே சரிபார்த்துக் கொள்வது நல்லது. காதலிக்கிற துலாம் ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா காதல்ல கொஞ்சம் நிச்சயம் அனுசரித்து செல்லணும். அப்பொழுதுதான் உங்களுக்கு சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக முடிந்த அளவுக்கு காதல்ல அனுசரித்து செல்வது நல்லது. இந்த சனியினுடைய 10ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டுல விழுவதனால உங்களுடைய முயற்சிகள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கணும். அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அதே நேரம் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா சட்ட சிக்கல்கள் அல்லது சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்வது, முக்கியமாக உங்களுடைய எதிரிகளிடமிருந்து நீங்க கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. ஏன்னா அவர்களுடைய பலம் அதிகமாக இருக்கிறதுனால அவர்களுடைய கை ஓங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இரவு நேரங்களில் பாத்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதிலும் முக்கியமாக மலை உச்சிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் விபத்துக்கு சமமான கண்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்றீங்கன்னா இந்த நேரத்துல யாரையும் நம்பி ஏமாற்று போகக்கூடாது. ஏன்னா ஏமாந்து போகக்கூடிய சூழலும் ஏற்படும். அதே நேரத்துல தான தர்மங்கள் அல்லது புண்ணியங்கள் செய்வது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் நன்மைகளை பயக்கும். தேவையற்ற உறவுகள்ல பாத்தீங்கன்னா ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா விலகி இருப்பது நல்லது. இல்லை என்றால் நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதன் மூலம் தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.